பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த காலவெளியில் மகிமைப்படுவதாக. இணைந்த ஆண்டவரை நோக்கி பார்க்க கர்த்தர் உதவினாரே. கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளிலும் நீதிமொழிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வார்த்தையின் 2வது பகுதியை வாசிக்கிறேன். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார். உத்தமமாய் நடக்கிற ஒரு தெய்வ பிள்ளைக்கு தேவன் கேடகமாய், கேடகம் பாதுகாப்பின் உபகரணம். தேவனே ஒரு கேடகமாய் இருப்பாரானால், மனிதன் கேடகத்தை பிடித்தால் அவன் கண்கள் வருகிற ஆயுதங்களை காண்கிற ஆயுதங்களை மட்டும் அந்த திசைக்கு நேராய் திருப்பி கேடகத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் தேவனாய் கர்த்தரே கேடகமாய் இருப்பாரானால், ஹல்லேலூயா, நீ எவ்வளவுதான் மனிதன் தந்திரத்தோடு சூழ்ச்சியோடு வருகிற எல்லா ஆயுதங்களுக்கும் ஒரு தெய்வ பிள்ளையை பாதுகாக்க அவர் உண்மையுள்ளவர். இந்த காலவேளையில நடப்புக்கும் பாதுகாப்புக்கும் ஒரு உறவை இந்த இடத்தில் வேதம் சொல்லுகிறது. ஒரு தேவ பிள்ளை நடந்து கொள்ளுகிற விதத்தை பொறுத்து அவன் பாதுகாக்கப்படுகிறான். அல்லேலூயா. தேவ பிள்ளை தான் விசுவாசிக்கிறோம், ஆனால் கிரியையில் தேவநாமத்தை தூஷிக்கிறவர்களாய், தேவநாமத்தை மகிமை குறைச்சலாக்குகிறவர்களாய் காணப்படும் போது நிச்சயமாகவே தேவனுடைய பாதுகாப்பு, தேவனே கேடகமாயிருக்கிற அந்த அனுபவமும் குறைந்து போக வாய்ப்புண்டு. இந்த காலை வேளையில நம்முடைய நடத்தையை பொறுத்து உத்தமமாய் நடக்கிற ஒரு தேவ பிள்ளையானால் எல்லா பாதுகாப்போடும் தேவனே கேடகமாயிருந்து நம்மை காத்து கொள்ளுகிறார். ஒரு சேதம் வராதபடி, தீங்கு அணுகாதபடி காக்கிற ஒரு தேவனாய் கர்த்தர் அவர். இந்த காலை வேளையில நம்முடைய சூழ்நிலைகள், நெருக்கடிகள், ஆபத்துகள் நிறைந்ததாக இருக்கிறதா? நம்முடைய நடத்தையை ஒன்று சீர்தூக்கி பார்த்து கொள்ள வேண்டும். நான் உத்தமமாக தான் நான் நடந்து கொள்ளுகிறேன், அல்லேலூயா, அல்லது அறிந்தும் அதன்படி நடக்காதவர்களாய் தேவனுடைய பார்வைக்கு முன்பு குற்றவாளிகளாய் நிற்கிறோமா? இந்த காலவில் நம்மையே நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும். உத்தமமாய் நடக்கிற ஒரு தெய்வ பிள்ளையானால் தேவனே உனக்கு கேடகமாயிருந்து பாதுகாக்கிற அந்த பெரிய பாதுகாப்பை நாமும் சுதந்திரித்து கொள்ள நம்முடைய ஜீவிதத்தில் உண்மையாய் உத்தமமாய் நடந்து கொள்ளுகிற தெய்வ பிள்ளைகளாய் காணப்படுவோம். எல்லா காவலோடும் பாதுகாப்பின் உறுதியை பரிசுத்தர் நமக்கு தருவாராக. செபிக்கலாமா? அன்பு தகப்பன், இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி. என்னோடு இணைந்து செபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காக துதிக்கிறேன். இந்த காலையிலும் கூட ஆண்டவரே பாதுகாப்பு, தேவன் எங்களை காக்கிற கர்த்தர், கேடகமாயிருந்து எங்களை பாதுகாக்கிற தேவன். அப்படிப்பட்ட அந்த பாதுகாப்பை ஆண்டவரே உறுதிப்படுத்தி கொள்ள எல்லா தெய்வ பிள்ளைகளும் உண்மையாய் நடந்து கொள்ள, உத்தமமாய் நடந்து கொள்ள, வார்த்தை ஒன்று கிரியை ஒன்றென்று அல்ல, வார்த்தையின்படியே நடந்து கொள்ளுகிற உண்மையாய் உத்தமமாய் தேவனுக்கு பார்வைக்கு முன்பு உத்தமமாய் நடந்து கொள்ளுகிற தெய்வ எல்லாரையும் உருவாக்குவீராக. ஒவ்வொருவரையும் நீரே கேடகமாயிருந்து பாதுகாத்து கொள்ள போகிறீர். அந்த கிருபைகளுக்காக நன்றி. ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உத்தமமாய் நடக்கிற ஒரு தெய்வ பிள்ளைக்கு கர்த்தரே கேடகமானவர். God bless you. Praise the Lord.